கத்தி வீசவே தெரியாத ஒரு சாதாரண மனிதன், கொலை வெறியில் நிற்கும் ஒரு பயங்கரமான போர்வீரன். இவர்கள் 2 பேருக்கும் இடையில் நடந்த சண்டையில ஒரு துளி ரத்தம் கூட சிந்தாமல் அந்த சாதாரண மனிதன் ஜெயிக்கிறார். அது எப்படி சாத்தியம்? அமைதி என்பது கோழைத்தனம் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்பதை நிரூபிக்கும் ஒரு அதியற்புதமான ஜென் கதை இது. வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை பதறாம எதிர்கொள்வது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த கதையை கடைசி வரைக்கும் பாருங்க. ஜப்பான்ல ஒரு வயசான டீ மாஸ்டர் இருந்தாரு. டீ போடுறதுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை. ஆனா அவருக்கு அது ஒரு தவம் மாதிரி. அவ்வளோ அழகா பொறுமையா செய்வாரு. அவரோட இந்த திறமைய பார்த்துட்டு அந்த ஊர் ராஜாவே அவருக்கு பெரிய ஃபேனா இருந்தாருன்னா பார்த்துக்கோங்க. இப்படி எந்த வம்பு தும்புக்கும் போகாம பூங்கா, டீ, தியானம்னு மனுஷன் ரொம்ப அமைதியா வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் ஏதோ வேலை விஷயமா டவுனுக்கு போறாரு. அங்க மார்க்கெட்ல திருவிழா மாதிரி கூட்டம். கால் வைக்க கூட இடமில்ல. கூட்டத்துல போறப்போ தெரியாம ஒரு ஆளு மேல இடிச்சிடுறாரு. அவர் யாருன்னு நிமிர்ந்து பார்த்தா ஒரு முரட்டு ரோனின். ரோனின்னா எஜமான் இல்லாத ரவுடி மாதிரி. அவ்வளோதான். அந்த ஆளுக்கு செம்ம காண்டு ஆயிடுச்சு. கண்ணெல்லாம் சிவந்து போய் யாரு மேல வந்து இடிக்கிறான்னு முறைக்கிறான். நம்ம டீ மாஸ்டருக்கோ நடுக்கம் வந்துருச்சு. பாவம், அவருக்கு கத்தி பிடிக்க கூட தெரியாது. திருதிருன்னு முழிக்கிறாரு. அந்த ரோனின் கத்துறான், மன்னிப்பெல்லாம் கேட்காத, நீ எனக்கு அவமானம் பண்ணிட்ட, என் கூட சண்டைக்கு வா, என் கத்திக்கு ரத்தம் வேணும்னு சவால் விடுறான். அன்னைக்கு ராத்திரி மாஸ்டருக்கு தூக்கமே வரல. போச்சு, நாளைக்கு நம்ம கதை முடிஞ்சது, செத்துடுவோம்னு பயங்கரமா பயப்படுறாரு. வேற வழியே இல்லாம அந்த ஊர்லயே பெரிய வாழ்வித்தை கத்துக் கொடுக்கிற இடத்துக்கு ஓடுறாரு. அங்க ஒரு வயசான குரு கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சுத்தி எக்கச்சக்கமான கத்திங்க இருக்கு. அவர் காலில் பொத்துன்னு விழுந்து, குருவே, என்னை காப்பாத்துங்க, எனக்கு சண்டை போட தெரியாது, ஆனா சாகுறப்போ ஒரு வீரனா சாகணும், எப்படின்னு சொல்லிக் கொடுங்கன்னு கெஞ்சுறாரு. அந்த குரு சிரிச்சுக்கிட்டே, ஒரே நாள்ல எல்லாம் சண்டை கத்துக்க முடியாதுப்பா, ஆனா ஒன்னு சொல்லு, நீ டீ போடுவியே, அப்போ உன் மனசு எப்படி இருக்கும்னு கேட்கிறாரு. அப்போதான் மாஸ்டருக்கு ஒரு பொறி தட்டுச்சு. அப்ப எனக்கு பயமே இருக்காதுங்க, மனசு முழுக்க அந்த டீ மேலதான் இருக்கும்னு சொல்றாரு. உடனே குரு சொல்றாரு, சூப்பர், அதுதான் மேட்டர். நாளைக்கு உன் கையில இருக்கிறது கத்தின்னு நினைக்காத, அது டீ கலக்கிற குச்சின்னு நினைச்சுக்கோ. அதே மனநிலையோட போய் நில்லு, போதும்னு சொல்றாரு. மறுநாள் காலையில விடியுது. மாஸ்டர் தனியா அந்த மைதானத்துக்கு நடந்து போறாரு. நேத்து இருந்த பயம் இப்ப அவரோட நடையில இல்ல. அங்க அந்த ரோனின், இவன் எப்போ வருவான் வெட்டலாம்னு வெறியோட காத்துக்கிட்டு இருக்கிறான். மாஸ்டர் அங்க போய் பதட்டமே இல்லாம பொறுமையா தன் மேலங்கிய கழட்டி மடிச்சு வைக்கிறாரு. ஏதோ டீ போட ரெடி ஆகிற மாதிரி இருக்கு. 2 பேரும் எதிரெதிரில் நிக்கிறாங்க. ஒரு பக்கம் கொலைவெறி, இன்னொரு பக்கம் அமைதி. இப்போதான் முக்கியமான கட்டம். மாஸ்டர் கண்ணை மூடி மெதுவா, ரொம்ப மெதுவா கத்திய தலைக்கு மேல தூக்குறாரு. கையில நடுக்கம் இல்ல, ஒரு பிசிறு இல்ல. அவர் முகத்தை பார்த்தா சண்டைக்கு வந்தவர் மாதிரியே தெரியல. சாமியார் மாதிரி அவ்வளோ அமைதியா இருக்காரு. இத பார்த்த உடனே அந்த ரோனினுக்கு ஜெர்க் ஆயிடுச்சு. என்னடா இவன், சாக போறோமேங்கிற பயமே இல்லாம இருக்கான்னு குழம்பி போறான். ரோனின் கண்ணுக்கு இப்போ முன்னாடி ஒரு மனுஷன் தெரியல. ஏதோ ஒரு பெரிய மலை நிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான அமைதி தெரியுது. அவ்வளோதான். அவனால அந்த அமைதியை தாங்க முடியல. கையெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ரோனின் அப்படியே முட்டி போட்டு, ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க, உங்க மன தைரியத்துக்கு முன்னாடி என்னால நிக்க முடியாது, நான் தோத்துட்டேன்னு சரணடைஞ்சிட்டான். மாஸ்டர் கண்ணை திறந்து பொறுமையா கத்திய உள்ள வச்சுட்டு அவனுக்கு மரியாதை கொடுக்கறாரு. சண்டை போடாமலே ரத்தம் சிந்தாமலே ஜெயிச்சுட்டு கெத்தா நடந்து போறாரு. மறுநாள் பார்த்தா வழக்கம் போல தன்னோட தோட்டத்துல உட்காந்து ஜாலியா டீ போட்டு குடிச்சிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இதிலிருந்து என்ன தெரியுது? நம்ம கையில என்ன ஆயுதம் இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, மனசுல பயம் இல்லாம இருந்தா